வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன காமிக் எக்ஸ் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க, ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு நடுத்தர வயது பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரேடியோல பாட்டு கேட்டுட்டு தன்னை மறந்துட்டு தரையில படுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட பையன் வீட்டு வாசல ஒரு காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது அந்த காரை எடுத்துட்டு இந்த பொண்ணு மேலையும் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்க பார்த்தா தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பலந்த நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப கூட ஏதோ ஒரு சைக்கிள தான் ஓட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல ஒரு பொண்ணோட போட்டோ மாட்டிருக்காங்க. அது அவங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. தன்னோட அம்மா இறந்ததுல இருந்து இந்த பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா தான் பையன் தான் கூட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி லைட்டா சோகத்துல தான் இருக்காரு. இந்த விஷயத்த தன்னோட 2வது பொண்டாட்டிகிட்ட சொல்றப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவன் சின்ன பையன் தானே, போக போக சரியாயிடுப்பான், நான் வேணா உங்களுக்காக போய் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க கணவர் தூங்குனக்கு அடுத்தது அவருக்கே தெரியாம நேரா போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா ரொம்ப நல்லவருப்பா, உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறப்ப அவன் பாத்தனா அது எதுக்குமே பதில் சொல்லாம ஒரு ரேடியோல ஒரு பாட்டை போட்டுட்டு வாங்க நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சித்திக்காரிய கூட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்தனா ஹீரோ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப தூக்கத்துல இருந்து ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, அவனும் சித்திக்காரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா இவங்க 2 பேருமே சிரிச்சு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லவ் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஹீரோ என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அவங்க சித்திக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க பாக்குறான். இந்த விஷயத்த பார்த்ததும் அப்பங்காரங்க என்ன பண்றான், தான் பையனை போயிட்டு அடிக்க போறான். ஆனா பையன் என்ன பண்றான், ஒரு ஆத்திரத்துல அவங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட அவர் பாத்தீங்கன்னா கீழே அடிபட்டு மயக்க நிலைக்கு போயிட்டாரு. தன்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அதே மாதிரி சித்திக்காரி என்ன பண்றா, அட பாவி உங்க அப்பனை நீ கொன்னிட்டியே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஹைவேல ஓடிட்டு இருக்க கார்ல இருந்து ஒரு விபச்சாரை கீழே தள்ளி விட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு போன ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தள்ளி போறான். பட் அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவங்கள காப்பாத்தி ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, அவன் எதுக்கு இந்த நடுராத்துல சுத்திட்டு இருக்க, ஏதாச்சும் விபச்சாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் இல்லங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டேன், அதான் பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க அதிர்ச்சி ஆகாம கொலை தானே பண்ணிட்டேன், இங்க பாரு நீ பாத்தீங்கன்னா கொலை பண்ணிருக்க, நான் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க கூடாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப அவங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டை தாண்டி தான் போகணும். அந்த நடுராத்திரில கூட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டு வாசல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டு போயில இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த விபச்சார பொண்ணு குளிச்சிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக உட்கார்றாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டோட கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த கடுத்தது இந்த வீடு என்னது, வீட்டுல இருக்க பொருட்களும் என்னது, அதே மாதிரி இனிமேட்டி நீயும் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை தப்பா எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்களை அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல, நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல, நான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பலுக்கட்டாயமா அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. ஒரு கட்டத்து மேல கடுப்பான ஹீரோக்கு என்ன பண்றான், அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான பால்கனில இருந்து தள்ளி விட்டுட்டான். அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிட்டான். தன்னோட பாவத்தை கரைக்கணும் அப்படின்றதுக்காக கங்கை நதிக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா கங்கை நதியில இருந்து ஒரு லேடி குளிச்சிட்டு போறாங்க. அவங்கள முன்ன பின்ன ஹீரோ பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்கள பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் ஏற்படுது. அதனால பாத்தீங்கன்னா அந்த லேடியோட பின்னாடியே போயிட்டு இருக்கான். அந்த லேடியோட வீடு எங்க இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு அவங்க கிட்ட கூப்பிடுறான். உங்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பட் உங்க கண்ணை பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒன்று தோணுது, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கழிக்கணும்னா அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ யார் பண்ணி உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, இந்த இடத்தை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஹீரோ என்ன பண்றான், இல்லங்க என்னோட பாவத்தை நீங்க கரைச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரமா அந்த பொண்ணோட வீட்டு வாசலே நின்னுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவனை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் தன்னோட ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோன் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு நாள் மரத்துல ஏறி உட்காந்துட்டு கீழே பசங்க குளிச்சிட்டு இருக்கதா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ
ஒரு மாற்றம் ஏற்படுது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்புறமேட்டு நேரம் வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு பயத்துக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரு ஆசிரமத்துல ஒரு குருஜி தான் இந்த பொண்ணை தன்னோட பொண்ணு மாதிரியே வளர்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா கலைகளையுமே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் வயதாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்து மேல நம்பிக்கையும் கிடையாது, அது மாதிரி ஆசையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு பொண்ணா பிறந்துட்டா கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கிறதா உனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியார் ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும், அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ளே நடக்க போற அந்த உறவு பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் டீப்பா போன அடுத்தது இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியார் மேலேயே ஒரு ஆசை ஏற்படுது. அதை வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்றப்ப ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொண்ணு மனா இருக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல குளிச்சிட்டு ஒரு மரத்து மேல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குருஜி கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. என்னன்னா அந்த குருஜிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அதுக்கடுத்து அந்த குருஜி என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டியோட பணத்தை வேற எங்கேயும் புதைக்கவோ எரிக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆசிரமத்திலேயே அதை புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. இதுக்கு அடுத்ததான் அந்த சாமியார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அதனால அந்த ஆசிரமத்தோட கண்ட்ரோல் முழுக்கவே இப்ப ஹீரோயின் கைக்கு வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சாமியார் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல இறந்து போயிட்டாரு. அவரோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல புதைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரண் அதே மீறி அந்த பணத்தை அங்க புதைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல கீரோ தூக்கத்திலிருந்து கண்ணை முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவில கீரோ கொலை பண்ணிட்டதாகவும் அவனை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சமாதானமா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பார்த்தும் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ சொன்னாலும் உண்மைதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ சாப்பிட்டுட்டு பெட்ரூம் குள்ளப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவனு வந்து பார்த்தா சாப்பிட்டுட்டு பெட்ரூம் குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்ததும் ஹீரோக்கு வந்து பார்த்தா என்ன செய்யறதுனே தெரியல. உடனே அந்த இடத்தை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. என்னன்னா அந்த சாமியாருக்கும் ஹீரோனுக்கும் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே நடக்க போகுது. முதல்ல நீ வந்து ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க போய் தான் உங்க அப்பனை கொன்ன, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு உனக்கு முத்தம் கொடுக்க போனப்பதான் நீ அப்பள கொன்ன. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா உனக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு, அந்த புரிதலை பத்தி நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டை தான் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவில ஹீரோட அப்பனும் அந்த லேடியும் சாகல, ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா என்ன பண்ற, தான் பையன் எங்க இருந்தாலும் சீக்கிரம் வீட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் கிரண் என்ன பண்றாங்கன்னா, பொண்ணோட விருப்பம் தான், நீங்க இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கே போறதா இருந்தாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்தை விட்டு போக பிடிக்கல, நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்றாரு. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் திருப்பி அந்த ஆசிரமத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கப்ப பால்கனில இருந்து தள்ளி விட்டார்ல அந்த லேடி, அவங்க ஹீரோவை பார்த்து மிரட்டிட்டு இருக்காங்க. நீ என் கூட வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உன் மேல எனக்கு காதலே கிடையாது, அதே மாதிரி என் மேல உனக்கு காதலே கிடையாது, அதுக்கு பேரு பேரா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த லேடி கேட்காம நிறைய ஹீரோன் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும், நீ என்ன பண்ற, அவன் கிட்ட பேசி எனக்கு சமாதானம் பண்ணி வச்சு கட்டி வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு தான் மச்சா இவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் பொறுமையா சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து அடியால வச்சு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்து மேல ஹீரோயின் மேல ஒரு கத்தி பட்டுருச்சு, அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் உயிரிழக்க போறாங்க. அந்த நேரத்துல கூட அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நீ எதுக்கு குறுக்க வந்த, உன் மேலதான் தப்பு, என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, பசங்களா பாங்க நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உயிரோட இருக்கிறனால ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு எப்படியாச்சும் அவங்க குருஜியும் அவங்க மனைவியும் புதைச்சு அந்த இடத்துல போய் புதைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோங்க என்ன பண்றாரு, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு படகுல ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கப்ப கூட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அடுத்து எந்த படத்தோட கதை வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த வீடியோவையும் நம்ம கூடிய சீக்கிரம் பேசலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.